இதில் முதல்ல வந்து சிறுபான்மையினர் வாக்கு வங்கியை எல்லாரும் குறிவைக்கிறாங்க, இன்க்ளூடிங் நீங்கள் சொன்ன மாதிரி பாஜக. அது ஒரு பெரும்பான்மையினரின் கட்சியாக பிரதானமாக இருந்தாலும் அவர்களும் சிறுபான்மையினரை குறிவைக்கிறார்கள். அவங்க வந்து சிறுபான்மையினரிடையே இருக்கக்கூடிய அந்த பேக்வர்ட் கிளாஸஸ், எஸ்சி எஸ்டி அவங்கள அவங்க குறி வைக்கிறாங்க. பஸ்வந்தா முஸ்லீம்ஸ் அவங்க குறி வைக்கிறாங்க, 10 வருஷமாக குறி வச்சுட்டே வர்றாங்க. அதே மாதிரி பெண்கள் வாக்குகளை, இஸ்லாமிய பெண்கள் வாக்குகளை முத்தலாக் தடை சட்டம் கொண்டு வந்ததன் மூலமாக அவங்க அதை வாக்கு வங்கியை அவங்க கண் வைக்கிறாங்க. அதே மாதிரி காங்கிரஸ் வந்து நீங்கள் டோட்டலி மதசார்பற்ற கட்சின்னு சொன்னால் நீங்கள் வந்து நான் ஏற்றுக்கிற தயாராக இல்லை. இப்போ கூட அவங்க ராமர் கோவில் திறப்பு விழாவுக்கு போகிறதுல அவங்ககிட்ட ஊசலாட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது. அவங்ககிட்ட இந்த சிறுபான்மையினரை தாஜா செய்வது, அதே நேரத்தில் பெரும்பான்மையினரை பகைத்து கொள்ளாமல் இருப்பது என்ற ஒரு இடைப்பட்ட நிலையில் தான் அவங்க பயணிச்சுட்டே இருக்கிறாங்க காலம்புறா. மற்ற கட்சிகளுக்கு நீங்கள் சொல்லுங்கள், விசிகாவுக்கு சொல்லுங்கள், ஓரளவுக்கு திமுக கூட உறுதியான நிலைப்பாடு இருக்கு அதில். ஆனால் காங்கிரஸுக்கு வட மாநிலங்களில் சிறுபான்மையினருக்கு ஆதரவான முழுமையான நிலை எடுத்தால் தங்களுக்கு பிரச்சனை வருங்கிறதுனால அவங்க யோசனை பண்ணுறாங்க. அதில் நிச்சயமா இருக்குது. ஹிஜாப் தடை சட்டத்தை நீக்குவேன்னு சொல்லி ராகுல் காந்தி பூணூல் போட்டுட்டு போய் கோயிலுக்கு போய் நான் ஒரு சத்திரிய பிராமணன் சொன்னதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இந்த ராம ஜென்ம பூமியில திருட்டுத்தனமா ராம்லல்லா அந்த சிலையை வைத்து ராமர் கோயில் கும்பிட ஆரம்பிச்ச பிறகு 1949 ஃபைசலாபாத் நீதிமன்றம் அதுக்கு தடை விதிச்சது, அதுக்கு பூட்டு போட சொன்னது. அன்றைக்கு போட்ட பூட்டை யார் திறந்தாங்க? பாஜக திறக்கல, ராஜீவ் காந்தி தான் திறக்க சொன்னார், சிலன்யாசம் நடத்த சொன்னார். அதான் அது மாதிரி அந்த ராமர் கோவிலை பாபர் மசூதி இடிக்கும் போது மத்தியில் இருந்த நரசிம்மராவ் அரசு அவங்க வந்து இராணுவத்தை அனுப்ப எவ்வளவோ பேர் கேட்டாங்க, நான் கூட கேட்டேன். ஆனால் இராணுவத்தை அனுப்ப அவங்க தயாராக இல்லை, அனுப்பவே இல்லை கடைசி வரைக்கும். ராமர் கோவில் இடிப்பதை, பாபர் மசூதி இடித்த வேடிக்கை பார்த்தாங்க. இதுதான் உண்மையான ராமராஜ்ய அமைப்பு இருந்தேன்னு சொன்னார் ராகுல் காந்தி ஒரு தேர்தலுக்கு முன்னாடி. ராஜீவ் காந்தி ராமராஜ்யம் அமைக்க போறதுன்னு சொன்னார். அதனால இந்த காங்கிரஸை வந்து முழுமையா ஒரு மதசார்பற்ற கட்சி நான் ஏத்துக்கிற தயாரா இல்லை. மார்க்சிஸ்டுகளை சொல்லுங்க, நான் கம்யூனிஸ்டுகள் அசகோல் நான் ஏத்துக்கிறேன். சிபிஐனாலும் சிபிஎம்னாலும் விசிகாவை நான் ஏத்துக்கிறேன். திமுகவை நான் அந்த அளவுக்கு ஏத்துக்கிற தயாரா இல்லை. திமுகவும் ரெண்டு பக்கமும் தான் இருக்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க, 2000 இப்போ திடீர்னு ஏன் பாசம் வந்துச்சு உங்களுக்குன்னு எடப்பாடியை பார்த்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கேட்டார். ஆனால் 2021 இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு உச்ச நீதிமன்றத்தில் அஃபிடவிட் தாக்கல் பண்ணும்போது இந்த இஸ்லாமிய தீவிரவாதிகளை குண்டு வைத்தவர்கள் மீது இருக்கக்கூடிய வழக்குகளை அவங்க அதுலேருந்து அவங்களை விடுவிக்கிறது என்பது ஆபத்தானது, அது மீண்டும் வெடிகுண்டு கலாச்சாரம் தமிழ்நாட்டில் பெறுவதற்கு அது இடம் கொடுக்குன்னு சொன்னு அஃபிடவிட் ஃபைல் பண்ணவங்க தான் இவங்க. இப்போ இந்த ஆட்சியில் அதுக்கடுத்து 2022 588வது ஒரு அரசாணை வெளியிட்டாங்க. அதில் யாருக்கு நாங்கள் வந்து விலக்களிக்க முடியாது, ரிவிஷன்லேருந்து விலக்கு, அதாவது விடுதலை செய்வதிலிருந்து யாருக்கு நாங்கள் விலக்களிக்க முடியாதுங்கிறதுல லிஸ்ட்டில் கடைசியில் இஸ்லாமியர்கள் சேர்த்துருக்குறாங்க, இஸ்லாமிய சிறை கைதிகள் சேர்த்துருக்காங்க. இதுதான் அவங்க நிலைமை ஆட்சிக்கு வந்த பிறகு. அதுக்கு பின்னாடி அதிமுக சார்பில் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று நீங்கள் தேர்தல் வாக்குறுதியில் சொன்னதுனால நீங்கள் விடுவிக்கணும், அதுக்கான சட்டத்தை இயற்றணும் சொல்லும்போது அவங்க அப்போதான் அதுக்கு பின்னாடி முழிச்சுக்கிட்டு தான் கவர்னருக்கு கேபினெட் அமைச்சரவை முடிவாக அவங்களை விடுதலை செய்யறதுக்கான அந்த மசோதாவை அனுப்பிச்சாங்க, அந்த ஆர்டர் அனுப்பிச்சாங்க. அது நிலுவையில் இருக்கு, அது வேற விஷயம். எல்லாத்திலையும் இந்த இஸ்லாமியர் வாக்கு வங்கியை குறிவைப்பது என்பது எல்லா அரசியல் கட்சிகளுக்கு இருக்குது. அதில் வந்து மதச்சார்பின்மை என்பது எனக்கு இந்தியாவில் அது பெரிய கட்சிகள்கிட்ட இல்லைங்கிறத என்னுடைய கருத்து, தாழ்மையான கருத்து அது. இன்னொன்று, எஸ்டிபிஐ வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கட்சியாக இருக்குங்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அது எஸ்டிபிஐயோட கூட்டணி வைத்த போது இவர் நம்ம டிடிவி தினகரன் அவர்களே 5.5% வாங்கினார். கூட்டணி இல்லாத போது 2% குறைச்சிட்டாரு. எஸ்டிபிஐக்கு ஒரு வாக்கு வங்கி இங்கே இருக்குது. இஸ்லாமியர்களை வந்து இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்ல இஸ்லாமியர்கள் தமிழ்நாட்டில் எப்பயுமே இல்லை. காயிதே மில்லத் அவர்கள், த கிரேட் காயிதே மில்லத் இருந்தபோது கூட இல்லை, வாக்கு வங்கி அவங்க இல்லை. அவங்க அதிமுக திமுகவில் தான் இருந்தாங்க. அதே மாதிரி அவங்க நீங்கள் எஸ்டிபிஐயில் அதை பேன் பண்ணணும்னு சொல்லி பினராயி விஜயனே கோரிக்கை வச்சார் மத்திய அரசுகிட்ட. பட் என்ஐஏனுடைய இதில் அந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா தான்
அவங்க ISISஓட தொடர்பு இருக்குது, அதனால் அவங்கள மட்டும்தான் நாங்கள் பேன் பண்ணுறோம் சொன்னாங்க. SDPI கிளியர் பண்ணாங்க. ஸோ SDPIயோட அந்த மாநாட்டுக்கு எடப்பாடி அவர்கள் போனது என்பது ஒரு பெரிய விஷயம். என்ன கூட்டம், எவ்வளோ வரவேற்பு அவருக்கு. பாஜகவோட இருந்ததுனால இப்போதான் விலகி வந்தார், பாஜகவை இன்னும் கூட பெரிய அளவுக்கு எதிர்க்க மாட்டேங்கிறாருங்கிற குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது. அது விலகி வந்தது ஒரு நாடகம், திரும்ப ஒன்று சேர்ந்துருவாங்கன்னு சொல்ல குற்றச்சாட்டு இருக்குது. இதற்கிடையே இஸ்லாமிய மக்கள் மதுரையில் ஆயிரக்கணக்கில் திரண்டு, அது லட்சக்கணக்கில் சொல்லலாம். எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, SDPI இவ்வளோ பலமாக இருக்கான்னு சொல்லி. நான் விசாரித்த போது கீழ்மட்டத்தில் விசாரிக்கும் போது அவங்க பலமாக இருக்கிறாங்க. பல கிராமங்களில் இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய கிராமங்களில் 50% அவங்க தான் இருக்கிறாங்க, மேலே இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. IUMLக்கு இங்கே ஒரு பெரிய ஹோல்டே இல்லைங்கிறாங்க. மனிதநேய மக்கள் கட்சிங்கிறது ஆல்மோஸ்ட் சிட்டியில் இருக்கிறது தான், வேற எங்கேயும் இல்லைங்கிறாங்க, கிராமப்புறங்கள் எங்கேயுமே இல்லைங்கிறாங்க. SDPI பலமாக வேறு ஒன்று இருக்குது. அது மொத்தமும் இப்போ எடப்பாடி அவங்களோட வர்றாங்கங்கிறப்ப அவருக்கு சிறுபான்மை வாக்குகள் அதிகம். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, 5% சிறுபான்மையினர் அதிமுகவுக்கு வந்தால் கூட அது திமுகவுக்கு 10% சரிவை ஏற்படுத்தும். 5% வந்தாச்சு, இந்த பக்கம் 5% கூடுது, அவங்களுக்கு 5% சரிவு ஏற்படுது. ஸோ டிஃபரன்ஸ் வந்து 2 பேருக்கு இடையில 10% ஆகிடும். அதனால நீங்கள் இஸ்லாமியர்கள் என்ன நினைப்பாங்க நான் நினைக்கிறேன்னா, அதிமுக பாஜகவோட போயிடக்கூடாது, திரும்ப போயிடக்கூடாது. அதுதான் அவங்களோட முக்கிய. அவங்களுடைய உதாரணமாக ஒரு தேர்தலில் பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கு இடையே போட்டி இருக்குது, பாஜகவுக்கும் வேற சமாஜ்வாடி கட்சிக்கும் போட்டி இருக்குது. அப்படிங்கிற இடத்துல அவங்க அந்த மாற்று கட்சியை, பாஜகவுக்கு எதிரான கட்சியை மொத்தமாக தேர்வு செய்வாங்க. ஆனால் இங்கே பாஜக தமிழ்நாட்டை பொறுத்தவரை தேர்தல் காலத்தில் போட்டியிலே இல்லை, அவங்க நெக்லிஜிபிள் ஃபோர்ஸு. அதனால இங்கே என்ன ஆகுது, அவங்க சாய்ஸு திமுகவா அதிமுகவான்னு பார்க்குறாங்க. திமுக மேலே அவங்களுக்கு சமீபத்தில் கொஞ்சம் கோபம் இருக்குது. அவங்க இன்னொன்று ஒன்று சொல்கிறேங்க உங்களுக்கு, காங்கிரஸ் கட்சி இப்போ நாங்கள் மதச்சார்பற்ற கட்சி, நாங்கள் இஸ்லாமியர்கள் ஆதரவு வேணும்னு சொல்லி வேண்டி நிற்கிறாங்க அவங்க. ஆனால் 60 ஆண்டுகள் அவங்க ஆட்சி காலத்தில் நீங்கள் சச்சார் கமிட்டி ரிப்போர்ட் படிச்சிங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு ஒன்றுமே செய்யலைங்க. அவங்க இஸ்லாமியர்களுடைய நிலைமை இந்த நாட்டில் பட்டியலினத்தை விட கேவலமாக இருக்குன்னு சொல்லி சச்சார் கமிட்டி ரிப்போர்ட் இருக்குது. அப்படிப்பட்டவங்க எப்படி திரும்ப அந்த இஸ்லாமியர்கிட்ட போகிறாங்க, அவங்க எப்படி ஏற்றுக்குருவாங்க இவங்களை? அதுதான் பிரச்சனை. உத்தரப்பிரதேசத்தில் இருக்க இஸ்லாமியர்கள் இது அகிலேஷ் யாதவ் மத்தி கிட்டையும் பாஜக கிட்டையும் தான் பிரிஞ்சிருக்கிறாங்க. அது 28 தொகுதிகளில் இஸ்லாமியர்கள் மெஜாரிட்டி இருக்கக்கூடிய தொகுதிகளில் பாஜக ஜெயிக்குது. அப்போ என்ன அர்த்தம், இஸ்லாமியர்கள் பாஜகவுக்கும் வாக்களிக்கிறாங்க. அதான் நல்லா தெரியுது. குறிப்பாக பெண்கள், நீங்கள் இந்த முத்தலாக் தடை சட்டம் வந்த பிறகு இன்னைக்கு இந்த காமன் சிவில் கோடு வந்துருச்சுன்னா அவங்க நிச்சயமாக பை அண்ட் லார்ஜ் அவங்க டிஸ்கிரிமினேட்டட் லாட் அவங்க பாஜக ஆதரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பஸ்வந்தா முஸ்லீம்ஸ் ஏற்கனவே அவங்க ரீச் பண்ணிட்டாங்க பெரிய அளவுக்கு. அவங்க 30% ஆஃப் டோட்டல் இஸ்லாமியர்கள் மத்தியில் அவங்கள ஏற்கனவே ரீச் பண்ணிட்டாங்க. இன்னொன்று என்ன செய்கிறாங்கன்னா, பாஜக வளர்ச்சியை காட்டுறாங்க, வளர்ச்சி இல்லாத இடத்துல இந்துத்துவாவை நிறுத்துறாங்க. அவங்க வளர்ச்சி இருக்கிற இடத்துல இந்துத்துவாவை முன்னெடுக்கிறது இல்லை, பின்வாங்கிக்கிறாங்க. அதுலேருந்து டாக்டிக்கலாக அவங்க ரொம்ப கெட்டிக்காரத்தனமாக எல்லாத்தையும் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் அதிமுக சமீபத்தில் இன்னைக்கு நடந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் கிளியராக 40 தொகுதிகளுக்கும் கேண்டிடேட்ஸை நிர்ணயம் பண்ணிட்டாங்க. டென்டேட்டிவாக இப்போதைக்கு வேற கூட்டணி கட்சிகள் இப்போ இல்லை, வரும்போது அந்த இடங்கள் வெக்கேட் பண்ணணுங்கிற அந்த ஒரு கண்டிஷனோட அவங்க இன்னைக்கு பண்ணியிருக்காங்க. அவங்க இப்போ அதை பண்ணதை பார்த்தா 40 பாண்டிச்சேரி உட்பட 40 இடங்களுக்கு அவங்க பண்ணதை பார்த்தா அவங்க பாஜகவுக்கும் அவங்களுக்கும் ஏற்பட்ட பிளவு என்பது உறுதிப்படுத்தப்படுகிறது. இன்னும் அது டிராமான்னு சொன்னால் அதை யாரும் ஏற்றுக்கிற போகிறதில்ல. இஸ்லாமிய மக்கள் ஏற்றுக்கிறல. SDPI கூட்டத்தை நான் பார்த்தேன், அனைத்து கிறிஸ்தவ அமைப்புகளின் கூட்டமைப்பு. அதுக்கு கோவையில் நடந்த கூட்டத்துக்கு எவ்வளோ கூட்டம், அதுவும் எடப்பாடி தான் தலைமை, அங்கே சிறப்பு அழைப்பாளர். அதனால நீங்கள் பாஜகவோட கூட்டணியில் இருந்ததுனால, அவங்க CAA போன்ற சட்டங்களை அவர்களோடு சேர்ந்து ஆதரித்ததுனால, அவங்க பல்வேறு விஷயங்களில் அவங்களுக்கு அனுசரணையாக இருந்ததுனால, ஐடியாலஜிக்கலாக கூட அவங்க கொஞ்சம் நெருக்கமாக இருந்தது மாதிரியான காரணங்கள்னால அவங்க மேலே ஒரு இஸ்லாமிய வெறுப்பு இருக்கும்னு நம்ம நினச்சோம். நான் கூட அப்படிதான், அது அவ்வளோ ஈஸியாக நீங்கிடாதுன்னு தான் நினச்சேன். ஆனால் இப்போ பார்த்தா அது நீங்கிருச்சு, ஃபுல்லாக நீங்கிருச்சு, 100% நீங்கிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். அதுதான் அதிமுகவுக்கு வரக்கூடிய தேர்தலில் மிகப்பெரிய கெயின். அது சாதாரண கெயின் கிடையாது. அவங்க
என்ன பண்றாங்கன்னா, பாஜகவோட கூட்டணியில திமுக வந்து இருந்துச்சு. 2002ல குஜராத்தில் இனக்கலவரம் நடந்து, மதக்கலவரம் நடந்து இஸ்லாமியர்கள் 2000த்துக்கு மேற்பட்டவங்க படுகொலை செய்யப்பட்ட போது அதை கண்டித்து திமுக அறிக்கை வரல. அப்ப கலைஞர் கருணாநிதி அவர்கள்ட்ட இன்னைக்கு முதல்வர்கிட்ட, நீங்க பாஜக கூட்டணி இருக்கிறனால நீங்க இப்படி செய்றீங்களா, ஏன் கண்டிச்சு அறிக்கை விட மாட்டேங்கிறீங்கன்னு கேட்கும்போது அவர் கிண்டலா என்ன கேட்டார்னா, குஜராத் என்ன தமிழ்நாட்டிலா இருக்கிறதுன்னு கேட்டார். அதை கண்டிக்க மறுத்துட்டாங்க அவங்க. அதே தாங்க ராமர் கோவில் கட்டலாங்கிற தீர்ப்பு வந்தப்போ யாருங்க எதிர்த்தது? இஸ்லாமிய அமைப்புகளே எதிர்க்கலைங்க. நாங்க கொஞ்சம் பேர் தான் முற்போக்காளர்கள், மதச்சார்பின்மை மீது உறுதியான நம்பிக்கை வைத்திருக்கக்கூடியவர்கள், நாங்க மட்டும்தான் எதிர்த்தோம். விரல் விட்டு எண்ணக்கூடிய கொஞ்சம் பேர் தான். காங்கிரஸ் திமுக எதிர்க்கவே இல்லை, கண்டனம் தெரிவிக்கவே இல்லை. இன்னைக்கு பாபர் மசூதி இடிச்சு, சரி ஆர்கியாலஜிக்கல் சர்வே ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி நாங்கள் தீர்ப்பு தர்றோம், அங்கே அயோத்தி கோயில் கட்டிக்கலாம், ராமர் கோயில் கட்டிக்கலாம் சொல்லும் போது, அப்போ எதிர்க்காதவங்க இப்போ ராமர் கோயில் கட்டி திறப்பு விடாத போது அதை வந்து பாஜக அரசியலாக்குதுன்னு சொல்றாங்க. சொல்லி இவங்க அரசியலாக்க பார்க்குறாங்க. அதில் மிக இவங்களுக்குள்ள ஓட்ட உடசல், ஏராளமான முரண்பாடுகள், ரொம்ப மாச்சரியங்கள் இவங்களுக்குள்ள ஏற்பட்டுருச்சு. அதனால பிளவு ஏற்படக்கூடிய அளவுக்கு அது போயிடுச்சு. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா, பெரியாருடைய கோஷம் அது வந்து சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என்பது, அவர் இந்து மதத்தை ஒழிக்கணும் தான் சொன்னார். அதில் இவங்க மாதிரி ஜாதிய அமைப்பை அதை ஒழிக்கணுங்கிற மாதிரி அவர் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இந்து மதத்தை ஒழிக்கணும், சனாதனம் என்பது இந்து மதம், இந்து மதம் என்பது சனாதனம், ஒழிக்கணும்னு சொன்னார். இவங்க அதே வார்த்தையை பேசுறவங்க அதுக்கடுத்து நாங்க இந்து மதத்தை சொல்லலை, அசகோல் நாங்க அதுல இருக்கக்கூடிய ஜாதிய பிரிவினை மட்டும்தான் சொல்றோம் அப்படின்னு பசப்புறாங்க. ஆனா திமுக என்பது இந்தியா கூட்டணியில ஒரு லயபிலிட்டின்னு நினைக்கிறாங்க, சுமை அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் அந்த கூட்டத்துல அவர் பீகார் முதல்வர் என்ன சொன்னாரு, இந்திய தெரியாட்டி நீங்க போய் கத்துட்டுவான்னு சொன்னார். அப்படி தூக்கி எறிஞ்சு ஒரு முக்கியமான கட்சி அந்த கூட்டணி இருக்கக்கூடிய மிகவும் பிடித்தத்தோட, மிகப்பெரிய பிடித்த, யாருக்கும் இல்லாத பிடித்த பிடிப்பு திமுக அங்க இருக்குது. அவங்கள அப்படி தூக்கி எறிஞ்சு பேச என்ன மதச்சார்பின்மை என்பது என்ன? மதம் அரசியலில் கலக்கக்கூடாது. மதம் வேறு, அரசியல் வேறு, அதான மதச்சார்பின்மை. அது எங்கெங்க நடக்குது? பிரதமர் போய் ராமர் கோயில் திறப்பு விழாவில் முன்னணியில நிற்கிறாரு, அதன மதச்சார்பின்மையா? சிலன்யாஸ் நடத்துங்க, ராமர் கோவில் திருட்டுத்தனமா வச்ச அந்த ராமர் சிலை வச்ச அந்த கோவிலுக்கு சிலன்யாஸ் நடத்துங்க, பூட்ட உடைங்க அப்படின்னு ராமராஜ்யம் அமைக்க போறேன்னு சொல்லி ராஜீவ் காந்தி சொன்னது மதச்சார்பின்மையா? பூணில் அணிந்து கொண்டு போய் நான் சத்திரிய பிராமணன் சொன்னது ராகுல் காந்தி சொன்னது மதச்சார்பின்மையா? இன்னைக்கு ராமர் கோயிலுக்கு கோயில் திறப்பு விழாவுக்கு போறதா இல்லையாங்கிறதுல இவ்வளவு ஊசவாட்டம் ஏன் காங்கிரஸ் கட்சிக்கு இருக்குது? இதெல்லாம் மதச்சார்பின்மையா? அதனால நான் என்ன சொல்றேன், ஒட்டுமொத்தமா இது வந்து அதை அப்படியெல்லாம் மக்கள் பார்க்கல. டோட்டலா அவங்க பாஸ்ட் ஹிஸ்டரி பார்த்தா எல்லாருக்கும் மோசமா தான் இருக்குது. அதனால அவங்க இன்னைக்கு என்ன நிலை எடுக்கிறாங்க, பாஜக எதிராக உறுதியான நிலை எடுக்கிறாங்க. அந்த உறுதியான நிலைப்பாடு திமுக இல்லைன்னு பெரும்பாலான இஸ்லாமியர்கள் சிறுபான்மைன்னு இந்த தமிழ்நாட்டில் நினைக்கிறாங்க. உறுதியா எதிர்க்கல, மத்திய அரசினுடைய பல்வேறு திட்டங்களை இவங்க ஏன்னு கேள்வி கேட்காம அமல்படுத்துறாங்க என்ற கருத்துக்கள்லாம் இஸ்லாமியர் மத்தியில் இருக்குது. பொதுவாக எல்லா மக்களுக்கும் இந்த ஆட்சியின் மீது இருக்கக்கூடிய அந்த 30 மாத அதிருப்தி என்பது இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் பாதிச்சிருக்குது. அதுவும் ஒரு முக்கியமான காரணம் என்பது என்னுடைய கருத்து.